மயிலாடுதுறை வரை எனக்கு ஒரு வேலை இருந்தது. அதை முடிச்சுட்டு மந்தி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு என் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. அப்படி வந்த கடை தான் பிஸ்மி அரேபியன் மந்தி. இந்த கடை எங்க இருக்குன்னா மயிலாடுதுறை கோர்ட்டுக்கு பக்கத்துலேயே தாங்க இந்த கடை இருக்கு. இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாம வீடியோ பாக்குறீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்க கடை ஆம்பியன்ஸ் இப்படி தாங்க இருந்தது, நல்லா தான் இருந்தது. நம்ம அவங்க கிட்ட சிக்கன் மந்தி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. நம்ம ஆர்டர் பண்ண சிக்கன் மந்தியில என்னென்ன இருந்ததுன்னா சிக்கன் மயோனஸ், நார்மல் சால்னா, தக்காளி சாஸ், பாயாசம் வித் முட்டைக்கோஸ். பார்க்க அழகா இருந்தது, சாப்பிடவும் நல்லா இருக்கும் தான் நினைச்சேன். ஆனா சொதப்பிட்டாங்க, டேஸ்ட்ல ரொம்பவே சொதப்பிட்டாங்க. ஏன் சொல்றேன்னா நான் மந்தி சாப்பிட்டு ஒரு வருஷம் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டது சிதம்பரத்துல தான். சிதம்பரத்துல ஒரு கடை இருக்கு, அதை நான் ஃபியூச்சர்ல ரிவ்யூ பண்றேன் சரியா. இந்த கடையை கம்பேரிசன் பண்ணா இது ரொம்பவே ஆவரேஜ் தாங்க. சிக்கனை வச்சு மந்தியில வச்சு மயோனஸ் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பைட் அடிக்கும் போதே பாயிண்ட் ஆயிடுச்சு. சரி என்ன பண்றது, வாங்கிட்டுமே சாப்பிட்டு தானே ஆகணும். ஒருவேளை ஒரு வருஷம் கழிச்சு சாப்பிட்றதுனால டேஸ்ட் தெரியலையா இல்லை எனக்கு உண்மையிலே இது நல்லா இல்லையா எனக்கு ஒன்றும் புரியல. மேபி நீங்க இந்த கடையில் சாப்பிட்ருந்தீங்கன்னா உண்மையிலே நல்லா இருக்குமா அப்படின்னு மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன் சொல்றேன்னா எனக்கு எதுவும் வெறும் ரைஸ்ல கிரேவி தடவுனா எப்படி இருக்கும் அந்த மந்தியோட கிரேவி, அதே மாதிரி தான் எனக்கு இருந்தது. உண்மையிலே மந்தி சாப்பிட்ட ஃபீல் எனக்கு இல்லை. அதுவும் இல்லாம பாயசத்துல ஒன்று வச்சாங்க பாருங்க, ஒரே இனிப்பள்ளி கொட்டிட்டாங்க, தக்கட்டிடுச்சு, சாப்பிட கூட முடியல. பாயசத்தமே நான் வச்சுட்டேன். எப்பயுமே எனக்கு பாயசம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாயசம் எங்கடா அப்படிங்கிற மாதிரி பாயசம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னன்னா இந்த வாட்டி நான் பாயசத்தை ஒரு மந்தியில தான் விட்டுட்டே வந்தேன். உங்களுக்கு ரிவ்யூ சொல்றதுக்கு மட்டும் கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். பார்த்தாலே தெரியும். ஓவரால் பார்த்தா ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் ஆவரேஜ், சின்ன பெஸ்ட்டாக கொடுத்தா நல்லா இருக்கும். அப்புறம் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.